திருப்பத்தூர் மாதனூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலரும் ஒன்றிய குழு தலைவருமான சுரேஷ் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆதிக்க சக்திகளின் அழுத்தத்தால் பதவி விலகுவதாக திமுக தலைவருக்கு சுரேஷ்குமார் கடிதம் எழுதியிருக்கிறார். திமுக முன்னாள் எம்பியும் முன்னாள் மாவட்ட செயலருமான சண்முகத்தின் மகன் சுரேஷ்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் ஆதிக்க சக்திகளின் அழுத்தத்தால் பதவி விலகுவதாக கூறியுள்ளார். நமது தொலைபேசி இணைப்பில் திரு சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஆதிக்க சக்திகளினுடைய அழுத்தத்தால் பதவி விலகுவதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்ன காரணம்? வணக்கங்க. நான் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சண்முகம் என்னுடைய தந்தையார் அவருடைய மகனா கடந்த ஒரு 10 ஆண்டுகளா ஒருங்கிணைந்த மாதனூர் ஒன்றியம், இப்போ தற்போது குடியாத்த வடகிழக்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்திருக்கேன். இதுவரையும் நான் தலைமை கழகத்துக்கும் மாவட்ட கழகத்திற்கும் கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு வந்திருக்கேன். 75 ஆண்டு காலம் எனது தந்தையார், அதாவது நான் உட்பட வேலூர் மாவட்ட கழக செயலாளர், நான் தொடர்ச்சியா பல்வேறு பொறுப்புகளை வகிச்சு இன்னைக்கு ஒன்றிய குழு தலைவராகவும் நான் செயல்பட்டு வந்தேங்க. ஒரு 3 ஆண்டு காலமாவே என்ன அந்த ஒன்றிய குழு தலைவர் பொறுப்புல சுதந்திரமா செயல்பட விடாம முடக்கி வச்சாங்க. அது பல்வேறு கட்டத்துல நான் சொல்லியும் விடாம பொறுப்பா தலைவராக மட்டும்தான் என்னால் செயல்பட முடிச்சே தவிர மற்ற அதிகாரிகள் அனைத்தும் அவர் சட்டமன்ற உறுப்பினரே தான் செயல்படுத்தினதுன்றது எல்லாருக்குமே அது தெரியும். கிட்டத்தட்ட எந்தவித இதுவும் இல்லாம நாங்க 3வது தலைமுறையை நம்ம இயக்கத்துல பயணிக்கிறோம், அறம் சார்ந்து செயல்படுறோம். ஆனா தொடர்ச்சி இவங்களுடைய நம்மளை நிராகரிக்கப்படுறது என்றது ஏற்புள்ள மனசுல படல. அது அதே போல பாத்தீங்கன்னா கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த என்ன வேணும்னே ஒரு 5 ஊராட்சிக்கு டம்மியாக்கப்பட்டு ஒரு 1.5 வருஷமா நான் அதையும் கருப்பு சிவப்புன்ற ஒரு இதுவும் நம்ம நாங்கள் பணியாற்றின்னு வந்தோம். கடைசியா பாத்தீங்கன்னா நான் சார்ந்த அகரஞ்சேரி கிராமம், அந்த இடத்துக்கு எங்க அப்பா காலத்திலிருந்து ஒரு கோரிக்கை, 50 ஆண்டு காலமா அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த அகரஞ்சேரி டு மேலாளத்தூர் இடையிலான ஒரு பாலம் வேணும்ன்றத கடந்த அதிமுக அரசாங்கத்தில் அது செய்யல. இந்த அரசாங்கத்துல இப்போ நம்ம மானிய கோரிக்கையில இது ஒதுக்கி அதுக்கப்புறம் நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது முதல்வரையும் கூட நான் கொண்டு போய் நான் சொன்னேன். வேண்டுதே எல்லாம் பழி வாங்குறன்ற நோக்கில நான் சார்ந்த என் மண்ணுக்கான அந்த கோரிக்கையும் அவங்க நிராகரிக்கப்பட்டுச்சு. நீங்க ஆதிக்க சக்திகளின் அழுத்தத்தால்னு சொல்லியிருக்கிறீங்களா, யாரை குறிப்பிடுறீங்க ஐயா? அதுதாங்க, அது அனைத்து மக்களுடைய பார்வைக்கே வர்றங்க. அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியா என்ன செயல்படாம முடக்கிறதா இது பண்ணி பண்ணவங்க தான் அந்த ஆதிக்க சக்தி. நன்றி. இணைப்பிற்கு உங்கள் தரப்பு விளக்கத்தை வழங்கியமைக்கு நன்றி.